தமிழகத்தில் ஊழல் மற்றும் மோசடி தொடர்பில் பல மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று நிபந்தனையுடன் பிணையில் செல்ல அனுமதிக்கப்படுகிறார். முன்னதாக இன்று காலை அவர் பிணையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவரின் பிணை உத்தரவாதம் தொடர்பில் நீதிவான் எழுப்பிய சந்தேகத்தினால் இன்று மாலை வரை அவருடைய பிணை வழங்கப்படவில்லை. எனினும் அமலாக்கத்துறையின் சட்டத்தரணி ஒருவர் முன்னிலையாகி அவருடைய பிணை தொடர்பில் சந்தேகத்தை தீர்த்ததை அடுத்து அவருக்கான பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி செய்தார் என்பதே அவருக்கு எதிராக எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டாகும். மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் மற்றும் அமலாக்கத்துறை ஆகியன அவர் மீது இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தன. சுமார் 15 மாதங்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். எனினும் உயர் நீதிமன்றம் இன்று அவருக்கான பிணையை அனுமதித்திருக்கிறது.